Welcome to Chennai Press News Channel. Headlines. In a rare medical first, Kaveri Hospital Vadapalani successfully treats 73-year-old woman patient from complex persistent fistula through innovative multidisciplinary team approach. The patient had been living with a persistent colovaginal fistula since 2018, and it caused fecal discharge through the vagina and recurrent infections. Doctors successfully repurposed a cardiac occlusion device, traditionally used to close holes in the heart, to seal the abnormal connection between the colon and vagina. என் பேர் டாக்டர் ஆனந்த். காவேரி வடபழனியில் கன்சல்டன்ட் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்டாக இருக்கேன். நான் இந்த பேஷண்ட் வந்து 73 வயசு லேடி, 73-year-old லேடி. அவங்களுக்கு வந்து 2018 ஷீஸ் பீன் ஹேவிங் ஒரு கோலோ வெஜைனல் பிஸ்டுலான்னு சொல்லுவாங்க. பெருங்குடலுக்கும் வெஜைனாக்கும் இடையே ஒரு இணைப்பு பாதை, பிஸ்டுலான்ற இணைப்பு பாதை ஏற்பட்டு அதுக்காக 2 முறை சர்ஜரியும் 2018 அவங்களுக்கு நடந்தது. அதுக்கப்புறமும் அந்த பிஸ்டுலா வந்து பர்சிஸ்டண்டா இருந்துகிட்டே இருந்தது. அதனால ஃப்ரீக்வெண்டா ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோ அண்ட் மலம் வந்து வெஜினா வழியா வந்து வரதுனால ஒரு இரிட்டேஷன், பர்னிங் எப்பவுமே இருந்துட்டே இருந்தது. ஸோ அதை அந்த ட்ராக்ட், அந்த இணைப்பு பாதை ஐடென்டிஃபை பண்றது தான் ஒரு பெரிய கடினமா இருந்தது. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், விச் இந்த ட்ரீட்மெண்ட்லயே ஒரு சக்சஸ்ன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது. அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு, ஸோ இது நாள்பட்டு இருக்கிறதுனால ஒரு ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸா ஷீஸ் பீன் இதே மாதிரியே இருக்காங்க. ஸோ பேஷண்ட்டுக்கும் ரொம்ப கொஞ்சம் டிப்ரெசிங்காக தான் இருக்கும் இந்த சிச்சுவேஷன். ஸோ அந்த இதனால நம்ம ஃபர்ஸ்ட் அந்த இணைப்பு பாதையை கண்ட பிறகு அதை வந்து க்ளோஸ் பண்றது எப்படின்றது யோசிச்சோம். அதுல ஃபர்ஸ்ட் எண்டோஸ்கோபிக்காவே சூச்சர்ன்றத வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலான்னு தான் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையும் பண்ணோம். பட் அது நாள்பட்டு இருக்கிறதுனால அந்த பிஸ்டுலா, அந்த க்ளோஷர், அந்த சூச்சர் வந்து கரெக்டா அப்படியே நிக்கல. ஸோ அவங்களுக்கு திரும்பவும் மலம் வந்து வெஜினா வழியா வர தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் தான் அதை எப்படி நம்ம க்ளோஸ் பண்றதுன்றது, இது அந்த பாதையை அடைக்கணும். ஸோ இதே இருதயத்துல வந்து நம்ம ஹோல் இருந்தா நம்ம ஒரு சில டிவைசஸ் யூஸ் பண்ணுவாங்க. வலது இருதயத்துக்கும் இடது இருதயத்துக்கும் நடுவுல ஒரு ஹோல் இருந்ததுன்னா அதுக்கு சில டிவைசஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணலாமான்றது அப்போதான் நம்ம மனோகர் சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி, அது வந்து சேலஞ்ச் என்னன்னா, இட் ஷுட் ஃபிட் வெல். அந்த கரெக்டான சைஸு, கரெக்டான லென்த் நம்ம கொடுத்தாதான் அது இருக்கும். சின்ன சைஸ் வச்சிட்டோம்னா அது திரும்பவும் வெளியே வந்துடலாம். அது சரியா ஃபிட் ஆகாம இருக்கு. அந்த சைஸ் அண்ட் லென்த் தான் வாஸ் a very challenging decision which we had to take. ஃபர்ஸ்டே நம்ம அந்த இன்னொரு டிவைஸ் யூஸ் பண்ணோம். அந்த டிவைஸும் சரியா ஃபிட் ஆகலன்றதுனால சார் இன்னொரு டிவைஸ், வாஸ்குலர் பிளக்ன்ற டிவைஸ் வச்சுதான் அதை அடைக்க வேண்டியதாச்சு. இது வந்து ஒரு பெரிய திறமையான ஸ்கில்ஃபுல் விஷயம்னு நான் கன்சிடர் பண்ணல. இது வந்து ஸ்கில்லோட சேலஞ்சுன்னு இல்லை. இது வந்து என்னோட பர்செப்ஷன்ல இது ஒரு டீம். எப்படின்னு என்னன்னா, லாஸ்ட் 20 இயர்ஸ் நான் கார்டியாலஜிஸ்டா திங்க் பண்றேன். இஸ் அ கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். ஸோ மெனி டைம்ஸ் வந்து எங்களோட தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும்.
ஸோ இந்த கேஸில் எனக்கு யூனிக்னு தெரியுதுன்னா இட் இஸ் நாட் அ கொஸ்டின் ஆஃப் ஸ்கில், இது பேசிக்காக பிளானிங் அண்ட் அவர் சொன்ன மாதிரி டயக்னோஸ்டிக் சேலஞ்ச். ஸோ நிறைய தடவை இந்த ஃபிஸ்ட்ல எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது, நிறைய தேடுன்னு தடவின்னு இருப்போம், ஆனால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டயக்னோஸ்டிக் சேலஞ்ச் ஃபர்ஸ்ட், இது எங்கே இருக்கு, எங்கேருந்து எங்கே போகுது, என்ன லென்த் இருக்கு, எப்படி இருக்குங்கிறது ஒரு டயக்னோஸ்டிக் சேலஞ்ச். செகண்ட் திங் வந்து பிளானிங் ஆஃப் த திங், எப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னா என்ன பண்ணலாம். ஸோ என்னன்னா நிறைய டெக்னிக் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிருக்கச்சு, நம்ம இன்னொரு டெக்னிக் ட்ரை பண்றச்சு நம்மளுக்கு ப்ரெஷர் கரெக்டாக இருக்கணுங்கிற ப்ரெஷர் அதிகம். ஏன்னா 2-3 டெக்னிக் ட்ரை பண்ணோம் ஃபெயில் ஆயிடுச்சு, 4வது டெக்னிக் ட்ரை பண்ணுறோன்னா நம்மளோட பிளானிங் ஹேஸ் டு பி மோர் மெட்டிகுலஸ். தேர்ட் திங் இஸ் நம்ம கிட்ட ஹார்ட்வேர் டிவைசஸ், இது டிவைசஸ் வந்து பல சைஸஸ் பல ஷேப்ஸில் வரும். ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்கு எப்படி சூட் ஆகும் அப்படின்னு பிளான் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் டயக்னோஸ்டிக் சேலஞ்ச், செகண்ட் இஸ் லாஜிஸ்டிக்ஸ் சேலஞ்ச், இந்த மாதிரி ப்ராப்பராக பிளான். தேர்ட் இஸ் ஆப்வியஸ்லி த ப்ரொசீஜர். ஸோ ப்ரொசீஜர் வந்து நாங்கள் லாஸ்ட் 20 இயர்ஸில் ப்ரொசீஜர் பண்ணுறோன்னா கேட்லாபில் வச்சு ஃப்ளோரோஸ்கோப்பியில் டிவைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் பண்ணோம். ஸோ ஃபார் அஸ் எண்டோஸ்கோபி சூட்டில் வந்து ஃபஸ்ட்டு டைம் டிவைஸை கண்ணால் பார்த்துட்டு இப்படி தான் டிப்ளாய் பண்ணுறோன்னு பார்த்துட்டு பண்ணுறது எங்களுக்கு அது ஒரு ப்ரொசீஜரல் சேலஞ்ச். ஸோ இது வந்து மோர் ஆஃப் அ டயக்னாஸ்டிக், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸோட ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ வாட் எக்ஸைட்டட் அஸ் இஸ் பிகாஸ் நாங்கள் இது பண்ணதில்லை முதல்ல, நம்பர் ஒன். அதர் பீப்புள் ஹவ் நாட் ட்ரைட் இட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சது, அதுதான் வெரி சாட்டிஸ்ஃபைங். சார் சொன்ன மாதிரி பேஷண்ட் வாஸ் ஸோ ஹாப்பி. ஸோ எனக்கு நல்லா நான் இருக்கு, சார் வந்து ப்ரொசீஜருக்கு முன்னாடி பேஷண்ட் கிட்ட ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ண சொன்னார். அப்போ அவர் சொன்னது எல்லாமே ஸோ இம்பார்ட்டன்ட். அந்த 8 இயர்ஸ் அந்த பேஷண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு when you heard that thing, ஆக்சுவலாக ப்ரொசீஜருக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கச்சு நாங்கள் யோசிச்சோம், பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இத்தனை தடவை ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சு, we should be successful this time அப்படின்னு. that was like a moral pressure on us. luckily எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சதுக்கப்புறம் ஃபாலோஅப்ல பேஷண்ட் வரச்சு, when we saw the patient smile, it is very gratifying. நம்மளுக்கு வந்து ஓகே நம்ம ஒரு சின்ன பிரச்சனை தான், இப்போ நம்ம as a cardiologist or as a gastroenterologist, it's not a big problem, it's a small problem, we have given an innovative solution. But the amount of satisfaction பேஷண்ட்டுக்கு that வந்து இந்த தொந்தரவுலேருந்து வெளியில் வந்துட்டாங்களேங்கிறது தான் as a clinician ரொம்பவே கிராட்டிஃபைங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு.